ஹே guys, வெல்கம் பேக் டு பிராட்டோஸ் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மினி இட்லி அண்ட் வெங்காய சாம்பார். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி இது கரைச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அண்ட் இது நம்ம யூஸ்வலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற தோர்டால். அதை நாங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி தண்ணி தனியாக எடுத்து அதில் நல்லா நாங்கள் பாயில் பண்ண முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக் அதை போட்டு வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா நம்ம சாம்பார் பவுடர் நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நான் இனிமேல் கொஞ்ச நாளில் ஆக்சுவலாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், வை டோன்ட் வி ஷேர் சாம்பார் பவுடரோட ரெசிபி. ஸோ அதுவும் நான் இப்போ விரைவில் ஷேர் பண்ணுவேன் வெரி சூன். ஸோ இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கோம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், கருவேப்பிலை உங்களுக்கு பிடிச்சா, அண்ட் தாளிக்கிறதுக்கு எவ்வளோ பிடிக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணலாம், 2 காஞ்ச மிளகா அண்ட் பெருங்காயம். ஓகே, இந்த சாம்பார் பொடியோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன். அண்ட் இது குக்கிங்க்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு என்ன உங்கள் சுவைக்கு உப்பு பிடிக்குமோ அது. அண்டு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது கடுகு அண்ட் வெந்தயம். யூஸ்வலாக சாம்பாருக்கு நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கடுகு அண்ட் வெந்தயம், இட்ஸ் வெரி சிம்பிள் டிஷ். ஸோ நல்ல ஒரு நிறைய குவான்டிட்டியில் சாம்பார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மினி இட்லிஸ் ஊற்றி இது ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வாட் த ஹோல் கான்செப்ட் இஸ். ஸோ இப்போ போர் அடிக்கிறது ஜென்ரலாக இட்லி சாம்பார் சட்னி சாப்பிட்றதா, யூ கேன் ட்ரை திஸ். ஸோ இப்போ இந்த வன்லியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் இந்த வெங்காயத்தை நல்லா அந்த பிங்காக மாறுற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ we are gonna ஃப்ரை திஸ். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எதுக்கு இது பண்ணோன்னா, சம் குயிக் ரெசிபி பண்ணலாமே, ஈஸியான டிஃபன், அண்ட் சம்டைம்ஸ் இட் கேன் பிகம் யுவர் டின்னர். ஸோ அதுக்கு தான் நாங்கள் யோசித்தோம், வை டோன்ட் வி ட்ரை திஸ். பிகாஸ் ஆக்சுவலி மினி இட்லி கான்செப்ட் நம்ம யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ஸில் போய் தான் சாப்பிடுவோம் தவிர வீட்டில் பண்ணுறது I don't think so many people are doing it. ஸோ எங்கள் வீட்டில் ஆக்சுவலி monthly once we do this as a nice டிஃபன். ஒரு சவுத் இண்டியன் டிஃபன் சாப்பிட்ணுன்னு இருக்கும்போது, கிரேவிங் இருக்கும்போது நாங்கள் யூஸ்வலாக இதை ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் பாருங்கள், இந்த கலரில் மாறிடும் நல்லா வதங்கி. ஸோ இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பண்ணால் தான் இந்த சாம்பார் சூப்பராக வரும். ஏன்னா அது ஒரு ஃப்ரெக்ரன்ஸே தனிங்க. ஸோ சின்ன வெங்காயம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் இன் திஸ் டிஷ். அண்ட் முருங்கைக்காய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இதே ஃப்ரை பண்ண வெங்காயத்தில் இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு தக்காளி. பிகாஸ் புளி ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிறதுனால, நல்லாவே பெரிய புளி சைஸ் எடுத்து கரைச்சிருக்கிறதுனால ஒரு தக்காளி இஸ் மோர் தேன் இனஃப். இன்கேஸ் நீங்கள் புளி கம்மியாக பண்ணோன்னா நீங்கள் கம்மி ஜாஸ்தி அது எப்படி வேணால் தக்காளி அண்ட் புளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஆயிலில் நல்லா இதை வதக்கி எடுத்துடணும். வதக்கி எடுத்தோன்னா இந்த தக்காளிலாம் நல்லா மஷியாகிடும். ஸோ இதுக்கப்புறமா என்ன போட போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் மஞ்சத்தூள் போடுறோம். மேபி நான் அந்த இதில் எடுத்து வச்சுருக்க மாட்டேன் இன்க்ரீடியன்ஸில், பட் மஞ்சத்தூள் இஸ் ஆப்வியஸ்லி மேண்டட்ரி இன் ஆல் ஆர் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் எந்த குக்கிங்லேயும் யூஸ்வலாக மஞ்சள் சேர்த்துருவாங்க. இட் ஹேஸ் அ வெரி குட் என்ன சொல்கிறது மெடிசினல் எஃபெக்ட் ஆல்சோ ஃபார் த ஃபுட். ஸோ எங்கெங்கே முடியுதோ மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஃபுட்டில். இட்ஸ் ஹேஸ் அ வெரி வெரி குட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அண்ட் தென் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணோங்க. தக்காளி நல்லா மஷியாகி எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இங்கேயும் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் இங்கே பாதி உப்பு போட்டுட்டு, யூஸ்வலாக உப்பு போட்டோன்னா தக்காளிலாம் கொஞ்சம் நல்லாவே சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் எங்கள் அம்மா பாதி உப்பு இங்கே போடுறாங்க, அப்புறம் பாதி உப்பு தேவையான அளவு சேர்த்துப்பாங்க யூஸ்வலாக. ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா, உங்களுக்கு எப்படி ஈஸியோ நீங்கள் ஃபில்டர் பண்ணி நல்லா அந்த கரைச்சி வச்சிருந்த புளி அதை நல்லா கரைச்சி அதில் இருக்கிற பல்பெல்லாம் தனியாக்கி அதில் எவ்வளோ முடியுதோ கரைச்சி ஊற்றிடுங்க. குவான்டிட்டி இதில் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் தேவையான அளவு நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதை தான் தண்ணி சைடில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த புளி நல்லா பாயில் ஆகுங்க. பாயில் ஆகிட்டு இதோடது பச்சை வாசனை போகணும், புளியோட ஒரு பச்சை வாசனை வரும். ஸோ ஃபஸ்ட்டு புளியை புளி தண்ணியை நல்லா பாயிலிங்க்கு விட்டுறணும். ஸோ இப்போ எங்கள் அம்மா மிச்சம் இருக்கிற பல்ப்பையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இது ஃபைனல் ஃபில்டராக ஊற்றுறாங்க. புளி ஃபைனல் ஃபில்டர். நீங்கள் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த புளியை கரைச்ச தண்ணியை செப்பரேட்டாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் புளி ஊற்றியாச்சு. ஸோ புளி ஊற்றினதுக்கப்புறம் இப்போ இது ஒரு பாயில் வரும், நல்லா இது கொதிச்சு வரும் சாம்பார். ஸோ இது கொதிச்சு வர வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணோம். இதுக்கு தான் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும்
கொதிச்சு வரத்துக்கு. ஸோ ஃப்ளேம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா பாயில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்த ஃப்ரெக்ரன்ஸ்க்கும் அடுத்த வர ஃப்ரெக்ரன்ஸ்க்கும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா கொதிச்சு வந்திருக்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. கொஞ்சம் தாளிக்கும் போது கூட நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் பெருங்காயம் இங்கே போடுங்க. பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் அந்த 3 டேபிள் சாம்பார் பொடி, ஏன்னா இப்போ புளியோட வாசனை போனதுனால நீங்கள் இப்போ 3 டேபிள் சாம்பார் பொடியை போட்டு திருப்பி இதில் எங்கள் அம்மா என்ன மிச்ச உப்பு கொஞ்சம் இன்னும் தேவை இருக்கோ சுவைக்கு அந்த அளவு உப்பு திருப்பியும் இதில் சேர்த்துட்டாங்க. அண்ட் இதோட பாயில்டு ட்ரம் ஸ்டிக் முருங்கைக்காய் அதையும் போட்டுட்டு அண்ட் அதில் பருப்பு தண்ணி இருக்குது தெரியுமா, அதையும் இதில் போட்டு நல்லா சேர்த்தா போல் கலந்துட்டு இதை திருப்பியும் நம்ம பாயிலிங்க்கு விடணும். ஆக்சுவலாக ஏன் பருப்பு தண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா, பருப்பு நீங்கள் பாயில் பண்ணிட்டு தண்ணியை சைடில் எடுத்து வச்சிடணுங்க, அதில் வர தண்ணியை. அதுக்கப்புறம் பருப்பு கடைஞ்சிங்கன்னா பருப்பு நல்லா மெய்யாக கடைஞ்சிரும். நீங்கள் தண்ணியோடய கடைய ட்ரை பண்ணிங்கன்னா பருப்பு கொஞ்சம் நெத்தாக வாயில் மாட்டோம். சாம்பாரில் ஒன்றா போல் இருந்து சேர்ந்தா போல் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். ஸோ தட்ஸ் த கான்செப்ட் இஸ் பருப்பு வெந்ததுக்கப்புறம் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பருப்பு தண்ணியும் முருங்கைக்காயும் போட்டாச்சு, இன்னும் பருப்பு ஊற்றலை இதில். ஸோ இப்போ தேவையான இன்னும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிச்சோன்னே என்னாகும், சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போயிடும். சரிங்களா? ஸோ இது கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா சைடில் தாளிக்கிறதுக்கும் ரெடி பண்ணோம். அதுக்கு நடுவில் நம்ம இந்த சாம்பாருக்குன்னு வச்சு இந்த பருப்பு இருக்குங்களே அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா நீர்க்காக கரைச்சி இதில் ஊற்றிடணும். அவ்வளோதான். இட்ஸ் அ வெரி சிம்பிள் சாம்பார். ஈவன் யூ கேன் ஹாவ் திஸ் சாம்பார் வித் ரைஸ் அண்ட் தோசை, நார்மல் நம்மளோட இட்லி எதோட வேணால் சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் இட் டேஸ்ட் வெரி குட் வித் பொங்கல், நார்மல் பொங்கல், வெண்பொங்கல், அதோட கூட இது தொட்டுன்னு சாப்பிட்லாம். பட் இது நாங்கள் ஏன் இத்தனை என்ன சொல்கிற சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன்லாம் ஏன் போட்டு பண்ணுறோன்னா, பிகாஸ் மினி இட்லி போடும் போது அதில் நம்ம சாம்பார் ஊற்றும் போது மெயின் சாம்பார் தான், ஹீரோ சாம்பார் தான். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சாம்பார் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெக்ரன்ஸாக இருக்கணும், தூக்கலாக இருக்கணும் தான் இதில் இத்தனை ஐட்டம். பட் நார்மல் சாம்பார் பண்ணுறோன்னா நீங்கள் 2.5 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கூட பண்ணிக்கலாம். புளி கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது உங்கள் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ அடுத்த இதில் நாங்கள் சைட்லேயே இதோடது டெம்பரிங் தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதை நம்ம தாளிச்சு இதில் கொட்டிடணும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் இப்போ பாயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் ஊற்றினோன்னு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு எவ்வளோ தாளிக்கிறதுல பிடிக்குமோ இதெல்லாம் ரேஷியோ உங்களோட ஓன் டேஸ்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டாங்க. ஏன்னா வெந்தயம் இந்த மாதிரி புளிக்குழம்பு சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப எசென்ஷியல். தாளிக்கமோ போட்டால் அது ஒரு டேஸ்ட்டே வேறு, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டேஸ்ட். ஸோ வெந்தயம் மட்டும் மிஸ்ஸே பண்ணக்கூடாது சாம்பாரில். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்காங்க. இந்த பெருங்காயம் நாங்கள் கொஞ்சம் அந்த கல் பெருங்காயம் இருக்கும் இல்லையா அது போட்டிருக்கோம். அண்ட் 2 காஞ்ச மிளகா. இதில் வாசனை நல்லா தூக்கெல்லாம் வரும் இந்த பெருங்காயம், பவுட்ரு பெருங்காயத்தோட. ஸோ கல் பெருங்காயத்தை பொடிச்சு இதில் போட்டிருக்கோம். அண்டு காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளேவர். அண்ட் இப்போ ஓரளவு கொஞ்சமாக இருக்கிற கறி லீவ்ஸை நாங்கள் இதில் போட்டோம். வேணும்னா நீங்கள் கார்னிஷ் சர்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற கறி லீவ்ஸை. ஸோ ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் போட்டிங்கன்னா வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். நல்லா இதை தாளித்து கொட்டி சாம்பாரில் நீங்கள் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் சாம்பார் இந்த மாதிரி நுறையா மேலே ஆனதுக்கப்புறமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சாம்பார் ஆயிடுத்து. இட்ஸ் ரெடி டு பி சர்வ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு மினி இட்லி. ஸோ மினி இட்லிக்கு எங்ககிட்ட இருக்கிறது இந்த ட்ரே. உங்ககிட்ட எந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ட்ரே இருக்கோ அதில் நல்லா மினி இட்லி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நல்ல ஒரு சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் அ கிரேட் டிஷ். இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் யாருன்னா ஒரு சடனாக ஒருத்தர் வராங்க, ஃபார் கெஸ்ட் வராங்க அப்போனா இது ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். தேல் பி வெரி இம்ப்ரெஸ்ட். ஸோ ஒரு கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க, நெய்யை உருக்கி வச்சுக்கோங்க. ஒரு அழகான பவுலில் நீங்கள் எவ்வளோ இட்லி சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மினி இட்லிஸ் போட்டதுக்கப்புறம் அது மேலே நல்லா சாம்பாரை போர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அந்த சாம்பார், அந்த வெங்காயம், அந்த வாசனையே தூக்கங்க. சீரியஸ்லி ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஆக்சுவலாக இந்த டிஷ் நான் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் போய். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஷி மேட் இட் ஃபார் மீ. ஸோ ஐ தாட் வை டோன்ட் ஐ ஷேர் வித் மை வியூவர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி, இன்ஃபேக்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் மோர் கறி லீவ்ஸ் அண்ட் கொஞ்சம் நெய் எவ்வளோ பிடிக்குதோ அந்த வாசனைக்கு. ஏன்னா அதுதான் ஹைலைட். நெய்யை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த அரோமாவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட
சூப்பராக இந்த மினி இட்லி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் சாம்பார் பொடியோட ரெசிபி, ரசம் பொடி ரெசிபி மை மாம் வாஸ் சேயிங் தட் வெரி ஷார்ட்லி ஷி வில் பி டூயிங் இட். ஸோ அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க, வெதர் இட் இஸ் ஓகே ஃபார் யூ. அண்ட் இஃப் எனி இம்ப்ரூவைசேஷனுக்கு எனி கமெண்ட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இன்கேஸ் இஃப் யூர் லுக்கிங் ஃபார் எனி அத்தென்டிக் டிஷ், சவுத் இண்டியன் டிஷ் ஆர் ஈவன் நார்த் இண்டியன், மை மாம் இஸ் வெரி குட் இன் நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் feedback. Thank you so much. Please don't forget to subscribe to my channel and share it with your beloved people. Thank you so much.